வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, ராமேஸ்வரத்துக்கும் திருப்பதிக்கும் ஒரு புதிய ரயில் வேண்டும் அப்படின்னு கோரிக்கை ரொம்ப நாளாகவே இருந்துகிட்ருக்கு. ஏன்பா ராமேஸ்வரத்துக்கும் திருப்பதிக்கும் தான் ரயில் இருக்குல்ல அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஆமாம், ராமேஸ்வரத்துக்கும் திருப்பதிக்கும் ரயில் இருக்கிறது. அந்த ரயிலானது ராமேஸ்வரத்திலிருந்து கிளம்பி மதுரை வந்து, மதுரையிலிருந்து திருச்சி வந்து, திருச்சியில் இருந்து தஞ்சாவூர் வழியாக சுற்றி விழுப்புரம் வந்து, விழுப்புரத்திலிருந்து திரும்பவும் திருவண்ணாமலை போய் அங்கிருந்து திருப்பதிக்கு போகும். ஆனால் கோரிக்கை அது கிடையாது. ராமேஸ்வரத்தில் இருந்து கிளம்பக்கூடிய ரயில் நேராக மதுரை வந்து, மதுரையிலிருந்து திண்டுக்கல், திண்டுக்கல்லிருந்து ஒட்டஞ்சத்திரம், பழனி, பழனி பொள்ளாச்சி, பொள்ளாச்சியிலிருந்து கோயம்புத்தூர் போய், கோயம்புத்தூர்லேருந்து அஸ்யூஸ்வல் ரூட்டாக சேலம் ஈரோடு வழியாக திருப்பதிக்கு ரயில் வேண்டும் அப்படின்னு கோரிக்கை அப்படிங்கிறது இருக்கிறது. இந்த ரயில் இயக்கப்பட்டால் என்னென்ன பயன் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும். பழனி அப்படிங்கிற ஒரு இடத்தை நம்ம மையமாக கொண்டுட்டோம் அப்படின்னா நிச்சயமாக பழனியிலிருந்து ராமேஸ்வரத்துக்கும் ரயில் கிடைக்கும், அதே மாதிரி திருப்பதிக்கும் ரயில் கிடைக்கும். இந்த இரண்டு இடங்களையும் கனெக்ட் பண்ணும் விதமாக இந்த ரயிலானது இருக்க வேண்டும். அது வாரத்தில் ஒரு நாள் எங்கனாலும் பரவாயில்லை, இந்த ரயில் வேணும் அப்படிங்கிற கோரிக்கை ரொம்ப நாளாகவே இருந்துகிட்டு இருக்கு. இதை ரயில்வே நிர்வாகம் கருத்தில் கொண்டு நடைமுறைப்படுத்தினால் ரொம்பவும் நல்லா இருக்கும். இப்போ திருப்பதியில் இருந்து காட்பாடி வழியாக சேலம் வந்து, சேலத்திலிருந்து ஈரோடு, ஈரோடிலிருந்து திருப்பூர், திருப்பூருக்கு அப்புறம் நமக்கு டைரெக்டாக உடுமலைப்பேட்டை போகிறதுக்கு ரயில் ட்ராக் கிடையாது. அதனால் கோயம்புத்தூர் தான் போகணும். கோயம்புத்தூர் போய் அங்கே இருந்து போத்தனூர், போத்தனூருக்கு அப்புறம் கிணத்துக்கடவு, கிணத்துக்கடவுக்கு அப்புறம் பொள்ளாச்சி, பொள்ளாச்சிக்கு அப்புறம் உடுமலைப்பேட்டை, பேட்டைக்கு அப்புறம் பழனி, பழனிக்கு அப்புறம் ஒட்டஞ்சத்திரம், திண்டுக்கல், இந்த வழியாக இயக்குனா ரொம்பவும் வசதியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கு. நிச்சயமாக பழனி வழியாக ரயில்கள் அதிக அளவில் இயக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை அப்படிங்கிறது ரொம்ப நாளாகவே இருந்துகிட்டு இருக்கு. பழனியிலிருந்தே ட்ரெயின் ஆப்ரேட் ஆச்சு. ஆனால் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பழனியிலிருந்து ஒரு ட்ரெயின் கூட கிளம்புறது கிடையாது. நிச்சயமாக வரக்கூடிய காலம் அப்படிங்கிறது திருப்பதிக்கும் ராமேஸ்வரத்துக்கும் புதிய ரயில் வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை அப்படிங்கிறது ரொம்ப நாளாகவே இருந்துகிட்டு இருக்கு. ரயில்வே நிர்வாகம் இதை கருத்தில் கொண்டு கோயமுத்தூர் வழியாக, இன்னும் சொல்லப்போனால் பழனி வழியாக திருப்பதிக்கும் ராமேஸ்வரத்துக்கும் ரயில் வேண்டும். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி.